சாய்க்குட்டி எந்திரிக்கிறீங்களாடி? ம் ம் எந்திரிமா. பேபி குளிக்குது, போய் குளிக்கிறீங்களா? தொழுவ போக மாடியே வாங்க சொல்லிட்டாங்களே. ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரினோஸ் வியூ. இன்றைக்கி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரமதான் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே ரெடி ஆகிட்டு ஃபஜர்லாம் தொழுதுட்டு பசங்களையும் எழுப்பி விட்டுட்டேன். அவங்க இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் வந்து சேமியா பாயசம் வச்சுருவேன்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சிகிட்ருக்கேன். இந்த நோன்பு பெருநாளைக்கு நம்ம தொழுவ போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். டேட்ஸ் இருந்தாலுமே சாப்பிட்டுட்டு போகலாம். பட் நான் வந்து பசங்க வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கோட வெளியே தொழுவ போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே பசி எடுத்துடுவேன்னு சேமியா பாயசம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு நான் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எதுவுமே செய்யலை. மொதல் நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்படியே தொழுகை கிளம்பிட்டோம். பெருநாள் தொழுகண்டாலே துபாயில் உள்ள டேரா ஈத்காக தான் தொழுக போவோம். அல்ஹம்துலில்லாஹ் அங்கே போயிட்டோம். பட் என்னென்னா ஒரு தொழுகை வைக்கிறதுக்கும் ஒரு 5-6 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் போனோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஈத்கா முன்னாடி ஃப்ரண்ட்டில் போய் தொழுக முடியல. இந்த ரோட் சைட்லேயே வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே நாங்கள் முசல்லா போட்டு தொழுகை உட்காந்துட்டோம். நான் எப்போதுமே ஈத்கா ஃப்ரண்ட் சைடில் போயிடுவேன் தொழுகிறதுக்கு. கொஞ்சம் லேட்டானதுனால ரோட் சைட்லேயே நான் தொழுதுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்கே தொழுதேன்னா நல்ல விதமாக தொழுகையை முடிச்சாச்சு. ஆனால் என்ன இந்த தடவை நான் பேக் சைடில் தொழுதுனால தான் இவ்வளோ மக்கள் வந்து ரோட் சைடில் இவ்வளோ மக்கள் தொழுகிறாங்கன்னே நான் பார்த்தனே. நாங்கள் இங்கே தொழுது முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கராமா போயிருந்தோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணி சலாம் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஈத் முபாரக்னா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதோட வீட்டுக்கு வந்தோடனே சரியான வேலை இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம தொழுதுட்டு வீட்டுக்கும் வந்து ஊரில் உள்ளவங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. நம்ம பெருநாள் தொழுதுட்டு வந்து கால் பண்ணுவோண்டு. ஸோ மாமியாங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே துபாயிலேருந்து சார்ஜா வரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு நான் கால் பண்ணி பேசிடுவேன். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. பரோட்டா மாவு, மசால் வடை எல்லாத்துக்குமே முதல் நாள் நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் வேலை மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. பட் வந்தோடனே வந்து ஜாலர் ஊற்ற தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மற்ற வேலைனா சைட் பை சைட் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் லாஸ்ட் வரையுமே இந்த ஜாலர் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 1 by 1 ஊற்றி அதை லேயராக வச்சு ஸ்டஃபிங்னா வைக்கணும்ல. ஸோ அதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ்னு மற்ற வேலைகள்னால் கொஞ்சம் ஈஸி தான். நான் 1 வீக்குக்கு முன்னாடியே நான் பெருநாள் காலையில் என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து அந்த 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து கரெக்டாக இது தான் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிடுவேன். அப்போதைக்கு நினச்சேன் பரோட்டா செய்வோம். அதோட ரொம்ப ஈஸியாக போய்டும். பரோட்டா மாவுலேயே நம்ம முர்த்தபாவும் செஞ்சுருவோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு மார்னிங் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சடனாக நைட்டு தோணுச்சு பசங்களுக்குனா வந்து ஜாலர்னால் ரொம்ப விருப்பம். ஸோ அதனால நம்ம ஜாலரே செஞ்சிடலான்னு சொல்லி தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதை மட்டன் கிரேவிக்கும் ப்ரெஷர் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து வட்டலப்பம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதையும் வந்து வைக்க போகிறேன். எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே தான் ஆகும் வட்டலப்பம் ரெடியாக. ஸோ அதனால் வந்து வச்சுட்டேன் ஒரு சைடில். அது பாட்டுக்கும் வந்து வேகட்டுண்டு. நான் செய்ய நினச்சது அப்படியே எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுட்டா எப்படி ஏதாச்சும் ஒன்று சொதப்பணும்ல. அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சுழியான் தான் ஒழுங்காக வரல. நான் சுழியனுக்கு பருப்பு தேங்காய்ப்பூ எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்பயே பருப்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அவசரத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா சக்கரைனா வேறு சேர்த்துருக்கோம்னால ஸோ அதனால லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் இலகி போயிடுச்சு. உருண்டை ஒழுங்காக வரல. இருந்தாலுமே கொஞ்சம் அப்படியே உருண்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சுழியானுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஓரளவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் வட்டலப்பம்னா அடுப்பில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து நான் பரோட்டாவே வந்து சுட ஆரம்பிச்சினே. நீங்கள் நிறைய பேர் எங்கே சாரீ வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி மினி விலாக்லனா சொல்லியிருந்தேன். லூலு கல்யாண சில்கில் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அங்கே கிடைக்கலன்னா துபாய் மீனா பஸாருக்கு போவேன்ட்டு. ஸோ அதேமாரி தான் இந்த 2 கடையிலையுமே கிடைக்கல. ஸோ கடைசியாக நான் வந்து துபாய் மீனா பஸாரில் போய் தான் இந்த ஜிம்மிஜூ சாரீ வாங்கியிருந்தேனே.
நீங்கள் நம்ம ஊர் ஸ்டைலு ட்ரெடிஷ்னலாக வந்து அக்சசரிஸு சாரீ லெஹங்கா ஹாஃப் சாரின்ட்டு இதேமாரி கலெக்ஷன்ஸ் எங்கே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது துபாய் மீனா பஜாரில் தான். ஸோ அங்கே வந்து நிறைய கடை இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைனர் சாரீஸ் கலெக்ஷன்ஸு சில்க் சாரீ இப்படி எல்லா டைப்பில் சாரீ எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நானும் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே போக ஆரம்பிச்சது தான். இன்னமும் வந்து ஏதாச்சும் ஒரு அக்கேஷன்னா நான் அங்கே தான் போய் வந்து ட்ரெஸ் வாங்குறதே. நெக்ஸ்ட் டைம் மீனா பஜார் போகிறப்ப கண்டிப்பாக அந்த vlog உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி மீனா பஜார் போன வருஷம் வந்து நோன்பு பெருநாளைக்கு போய் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அந்த vlog கூட நம்ம சேனலில் இருக்குது, வேண்டாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேருந்தே வந்து அங்கே ட்ரெஸ்னால் நமக்கு கிடைக்கும். அதோட மார்னிங் கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட்னால் செஞ்சு ஒரு 9:30 போலனா சாப்பிட்டே உட்காந்தாச்சு நாங்கள். அதோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறதும் பார்க்கலாம். மொதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரவாபி ஸ்வீட்டு, அப்புறம் சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு ஜாலர், மசால் வடை, சுழியான், அப்புறமா வந்து மட்டன் கிரேவி, பரோட்டா இதெல்லாம் தான் வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். அப்புறம் மெயினாக வட்டலப்பம் செஞ்சதே மறந்துட்டேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு அன்றைக்கி வட்டலப்பம். அதோட அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு நாங்கள் மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து வெளியே போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். வெளியேண்டாக்கா ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க மதியம் லஞ்சுக்கு. ஸோ அங்கே தான் போக போகிறோம். இங்கே என்ன ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் மிஸ் பண்ணிவிட்டு தனியாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இதே ஊராக இருந்துச்சுனாக்கா நம்ம சொந்த பந்தங்கள், அம்மா வீடு, மாமியாங்க வீடுன்னு எல்லாரையும் வந்து பெருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணிவிடுவோம். பட் இங்கே அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் மிஸ் பண்ணுறதை தாண்டி இதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு ஃபேமிலியாக கிடைப்பாங்க. ஸோ அதேமாரி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சுக்கு வந்திருந்தோமே. மதியம் லஞ்சோட இந்த ஈத் vlog ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.